الصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال لا تثريب عليكم اليوم يغفر الله لكم وهو أرحم الراحمين صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வரலாற்று தொடரை நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட வரலாற்றினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். இந்த மூன்றாவது கடைசி பகுதியில அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் ஒன்று சேருகின்ற அந்த நிகழ்வுகளை குறித்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அதுல நேற்றைய தினத்தில் நாம் சொன்னோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், நான் தான் யூசுப், உங்களுடைய சகோதரர் யூசுப், இது என்னுடைய சகோதரர் புன்யாமீன் என்ற செய்தியை தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில சொன்ன உடனே அந்த சகோதரர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் நேற்று சொன்னான். அல்லாஹ் உங்களை இன்னைக்கு உயர்வான இடத்திற்கு கொண்டு சென்று விட்டான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எல்லாம் தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தி காட்டி விட்டார்கள். நாங்கள் செய்தது தவறுதான், நாங்கள் தவறிழைத்து விட்டோம், நிச்சயமாக நாங்கள் தவறிழைத்து விட்டோம், நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை அல்லாஹ் தஆலா உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டான், உயர்வான தரஜாவில் அல்லாஹ் உங்களை வைத்திருக்கிறான், நீங்கள் உயர்த்தி விட்டான் என்று சொன்ன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில உங்கள யாருக்கும் திரும்ப அதாவது கண்டனம் என்பது கிடையாது. அதாவது நீங்க எனக்கு செஞ்சதற்கு பலிக்கு பலியாக நான் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன் என்றோ உங்களுக்கு ஏதாவது நான் செய்வேன் தீங்கிழைப்பேன் என்பதோ கிடையாது அப்படிங்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தையில சொல்லிவிட்டார்கள். வகால லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் உங்கள் மீது எந்த விதமான கண்டனங்களும் கிடையாது, எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு இழைக்கப்படாது. நீங்க எனக்கு தீங்கிழைத்ததற்காக, நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டதற்காக வேண்டி உங்களுக்கு நான் திரும்ப பதிலுக்கு பதிலாக தீங்கிழைக்க போவது கிடையாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நான் மன்னிப்பு தேடுகின்றேன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கிருபையாளனுக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லி தன்னிடத்தில் இருக்கின்ற உயர்ந்த அந்த குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். பொதுவாக நபிமார்களுடைய வரலாற்றுல உயர்ந்த குணங்கள்ல ஒரு குணமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கின்றது அல்லவா. எல்லா நபிமாருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம், வரலாற்று நெடுகிலும் அல்லாஹ் தஆலா அதை தெளிவுபடுத்துவான். அதுல ஒண்ணுதான், உடனே சகோதரர்கள் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி நாங்க தப்பு செஞ்சுட்டோம் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நான் இன்றைக்கு உங்களுக்கு எந்த விதமான அதாவது நீங்க செய்த தீங்குக்கு பதிலுக்கு பதிலாக தீங்கு செய்ய போவது கிடையாது, நான் அல்லாஹ்விடத்துல நீங்க செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் என்று அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல கூட குடிகொண்டிருந்த ஆக உயர்ந்த ஒரு மகத்தான ஒரு தன்மை, நல்ல பண்புகள்ல கட்டுப்பட்டதுதான். இப்ப மனுஷர் ஏதாவது ஒரு குடும்பத்துல நமக்கு மத்தியில சின்ன சண்டைகள் ஏற்பட்டு சின்ன பிளவுகள் ஏற்பட்டு ஒருவர் வந்து மன்னிச்சுக்கங்க நாம் செய்த செயல் தெரியாம ஏதோ கோபத்துல நடந்து விட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது அதை மன்னித்து அதை சேர்வதுதான் நபிமார்களுடைய நல்ல ஒரு பண்பாக நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கற்றுத் தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால் இங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தீங்கிழைத்தோமோ, யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டோமோ அவங்கெல்லாம் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பலிக்கு பலி வாங்க போறாங்க, அவர்கள் எல்லாம் வேதனை செய்யப்பட போறாங்க, அவங்கெல்லாம் இன்றைய நாள்ல அவங்க செய்த செயலுக்கு உண்டான தண்டனை அனுபவிப்பார்கள் என்றுதான் சஹாபாக்களும் எல்லாம் நினைத்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்று திரும்ப மக்காவுக்குள்ளாக வருகின்ற பொழுது
தினத்தில் யாருக்கும் இது போன்ற சூழ்நிலை பழிக்கு பழி வாங்குதல் அப்படிங்கிறது கிடையாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டு அனைவரையும் நான் மன்னித்து விடுகின்றேன் என்ற செய்தியையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் என்றால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து சங்கடங்கள் ஏற்படுகின்ற போது சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னால் சில நாள் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் சொன்னால் நாம் அதை மன்னிப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை ஒரு உயர்ந்த ஒரு நல்குணம் அஹ்லாக் நல்ல ஒரு பண்புகளிலே கட்டுப்பட்டது என்பதை இந்த செய்திகளின் மூலம் பார்க்கப்படுகின்றது. அதே தான் இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் உங்களை யாரையும் நான் பழிக்கு பழி வாங்குறது கிடையாது. நான் அல்லாஹ்விடத்துல நீங்க செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ் மன்னிக்கிறதற்கு தயாராக இருக்கிறான். அவன் கிருபையாளன் இரக்கம் உள்ளவன் என்று சொல்லிவிட்டு சரி இதுஹபு பிகமீசி ஹாதா இந்த சட்டையை இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அத்தாவிடத்துல தந்தை இடத்துல அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல செல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடையை ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்து விட்டு என்ன சொல்லுகின்றார்கள் ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹிஹி வலா அலா வஜ்ஹி அபி யதி பஸீரா. அதாவது இந்த ஆடையை கொண்டு போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையினுடைய முகத்துல போடுங்க. அவர்களுக்கு பார்வை மேல சொன்ன வசனத்துல வந்திருந்தல்லவா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கவலையின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அவர்களுடைய கண்கள் எல்லாம் பூத்து போகிவிட்டது, வெண்மையாகி விட்டது, பார்வை மழுங்கி விட்டது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா மேல சொன்னான் அல்லவா. இதை போய் போடுங்க, அவர்கள் பார்வை சரியாகி விடுவார்கள் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஃபல்கூஹு அலா வஜ்ஹி அபி யதி பஸீரா. திரும்ப அவங்களுக்கு பார்வை வந்துரும். வஅதூனி பி அஹ்லிக்கும் அஜ்மஈன். அதுக்கு பின்னால நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னிடத்துல வாங்க. திரும்ப போய் மத்தாவை அழைச்சுக்கிட்டு அங்க சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் அழைத்து கொண்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைத்த பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கு சொல்லுகின்றார்கள், அதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வலம்மா ஃபஸலத்தில் ஈரு, அந்த ஒட்டக கூட்டம் இருக்கிறது, அது இங்கிருந்து கிளம்பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஊரை நோக்கி நெருங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கால அபூஹும், அவருடைய தந்தை சொன்னார், இன்னீல அஜிது ரீஹ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாடையை நான் உணர்கின்றேன் என்று சொன்னார்கள். நெருங்க அல்லாஹ் தஆலா ஒரு விதமான ஒரு தன்மையை அந்த இடத்துல அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அது எப்படி முடியும்? வரலாற்றுல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறான். அந்த செய்தி அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஒட்டக கூட்டம் அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போக நெருங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்களாம், கால அபூஹும் இன்னி லஅஜிது ரீஹ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாடையை நான் உணர்கின்றேன். லவ்லா அன்து ஃபன்னிதூன், நீங்க என்ன ஒன்றும் தெரியாதவர் பைத்தியத்துல வளர்றாருன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலே உணர்கின்றேன் என்று அந்த பிள்ளைகளிடத்துல சொன்ன பொழுது அப்பவும் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், பாலு தல்லாஹி இன்னக லஃபீ தலாலிகல் கதீம். தந்தையே, நீங்க ஒன்றும் அந்த பழைய நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறீங்க, தவறான அந்த வழியில தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க, பழைய சிந்தனையிலேயே நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கிருந்த பிள்ளைகள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பதில் சொன்னார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆடையை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரை அனுப்பி வைத்து போய் அத்தாவையும் அங்கு மீதமுள்ள சகோதரர்களையும் அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆடை வர இவர்களுடைய உள்ளத்துல அந்த ஏக்கம், அந்த பாசத்தின் அவரிடத்துல உண்டான ஆர்வம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆகின்றது. அடுத்து அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுவான், அவர்கள் வந்தது திரும்ப அவர்களுக்கு பார்வையை தெளிவாக்கினோம், திரும்ப அவர்களுக்கு வந்தது என்ற மிகப்பெரிய ஒரு முஅஜிஸாவை, அற்புதத்தை, இது நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகவே நாம் இதை பார்க்க வேண்டுமே தவிர இதை நாம் ரொம்ப சிந்திச்சோம் சொன்ன இது எப்படி சாத்தியமாகும், ஒரு ஆடையை வைத்து எப்படி பார்வையை சரியாக்க முடியும் என்றெல்லாம் அப்படி சிந்திக்காமல் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதங்கள்ல இதுவும் ஒரு அற்புதம். ஒரு ஆடையை கொண்டு வந்து அவர்கள் போட்ட உடனே அவருடைய பார்வை திரும்பியது, பார்வை தெளிவானது என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நமக்கு சொல்லித் தருகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.